Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Salmon Teriyaki. இது ஒரு ஜப்பனீஸ் ஸ்டைல் டிஷ். அதை எப்படி சிம்பிளா நம்ம வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த டிஷ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபிஷ்ஷை எப்படி டிஃபரெண்டா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல மெத்தட், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் சால்மன் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு சின்னதா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறமா சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஹனி கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், அப்புறமா ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா லைம் ஜூஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட். இதுதான் இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சால்மனை டிப் பண்றதுக்கு ஒரு சாஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஹனி போடுறேன். அடுத்து சோயா சாஸ் போடுறேன். அடுத்து சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து சுகர், அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம வெட்டி வச்சிருக்க சால்மனை எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க சால்மன் இல்லாட்டி உங்களோட சால்மன் இல்லைன்னா நீங்க முள்ளு இல்லாத எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் டின் ஃபிஷ்ல கூட நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபி. பட் ரொம்ப நல்லா இருக்கணும்னா சால்மன் யூஸ் பண்ணுங்க. அது கிடைக்கலன்னா வேற எந்த ஃபிஷ்னாலும் முள்ளு இல்லாததா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சிருக்க சாஸை இதுல போடலாம். எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி இதை போடுங்க. இப்படி கோட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே மேரினேட் பண்ணி வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகியாச்சு. நான் ஒரு பேன்ல ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சால்மன்லாம் எடுத்து அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 to 2 மினிட்ஸ் வச்சா போதும். இது குயிக்காக இருக்குது. முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணது அதையும் இது மேலால் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சாஸ் குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா திக்காகி குறையிற வரைக்கும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் போட்ட சாஸ்லாம் நல்ல கலர் மாதிரி இருக்குது, நல்ல டார்க் கலர் ஆகியிருக்கு. அதோட அந்த சாஸ்லாம் ரொம்ப திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேனை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்க கலர் மாதிரி இருக்குது. இது பார்த்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். ரைஸோட அதோட ஸ்டீம் வெஜிடபிளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி குயிக்கான டிஷ்ஷஸ் செய்யணும்னா Karan-Dees சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.